நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/2/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 12ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 7:49 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:47 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. யோகம் இன்று காலை 6:30 வரை மரண யோகம், பின்பு மாலை 3:47 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:47 வரை சித்திரை, பின்பு சுவாதி. மேஷம் ராசினியர்கள். இன்று எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் தாமதம் இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் சிறப்பாக இருக்கும். அனுகூலமான நல்ல திருப்பம் கண்டிப்பாக இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விற்பனை உங்களுக்கு வழக்கம் போல இருக்க கொடுங்க. பங்குதாரியிடம் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கக்கூடும். பேசும்பொழுது ரொம்ப பொறுமை அவசியம். இன்று தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும்களாக இருக்கக்கூடும். வியாபார போட்டிகள் இன்று விலகி செல்லக்கூடும். தொழில் விற்பனை சிறப்பாக இருக்க கொடுங்க. எதையும் சமாளித்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. உயர்மட்ட அதிகாரியின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். விரும்பும் வகையில் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக இதில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று ஓரளவு விருப்பங்கள் கைகூடும் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலில் விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிகவும் சிறப்பை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை சந்தேக பார்வை வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடையினை வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று பிள்ளைகள் பற்றிய கவலைகள் எழுந்து பின்னர் சரியாகும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வர கொடுங்க. தொழில் விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். வழக்கமான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய பங்குதாரர்கள் எண்ணிக்கை ஏற்படக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். இன்று பணி சுமை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. பரணி. இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாக கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். இன்று கடுமையாக பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். நினைத்தபடி எல்லாம் சிறப்பாக இருக்கும். பணி சுமை கூடும் நாள் என்று சொல்ல முடியும். பார்த்துக் கொள்ளுங்கள். கிருத்திகை. எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. வெளிப்படையாக இன்று நீங்க பேசி பழகுவீர்கள். உயர்மட்ட அதிகாரி நட்பு கிடைக்கக்கூடும். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பயணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். தொழிலில் நீங்க நினைத்தபடி மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் நீங்க தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்க பேச்சில் எந்த ஒரு விஷயமும் நிலைத்து காணப்பட கொடுங்க. தெளிவான சிந்தனையும் பேச்சும் இருக்கக்கூடும். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்க கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது செலவுகளை கட்டுப்படுத்துவதும் சுற்றுப்புற சூழ்நிலையை நீங்க சமாளிப்பதும் மிக நல்லது. புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க கொடுங்க.
இன்று நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி இருக்கும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது மிக நல்லது. எல்லோராலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்து முடியும் என்று நினைத்த காரியம் கொஞ்சம் கால தாமதத்திற்கு பின்னர் தான் முடியுங்க. முக்கியமான காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க கொடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். பெண்கள் வேக வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். பெண்கள் என்று எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். காதலில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருங்கள். பிடிவாதம் தயவு செய்து வேண்டாம். காதலில் எதிலும் பொறுமை காப்பது நல்லது. குழப்பம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்ய முடியும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாற கொடுங்க. முக்கிய முடிவுல மிக தெளிவாக எடுப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணவர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொட்ட காரியம் கண்டிப்பாக துளிர்விடும். முக்கியமான காரியங்களை நீங்க கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறுங்க. என்று உங்களுக்கு பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் நான் என்று சொல்ல முடியும். ரோகிணி. இந்த நாள் யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மிருக சிரிஷம் என்று நடக்கும் காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பங்களை எல்லாம் ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். என்று விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடும். செயல்களை இன்று நீங்க வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று சிக்கல்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். தேவையான நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்க கொடுங்க. அலட்டிக் கொள்ளாமல் முடித்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெற முடியும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்தபடி சரக்குகளும் விற்பனையாக கூடும். போட்டி விற்பனையாளர்கள் என்று விலகி செல்லக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தங்கு தடையின்றி பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. அரசு பணியில் உள்ளவர்கள் எதுவும் நிதானமாக செயல்படுவது நல்லது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். வேலைக்கான வாய்ப்புகள் வரக்கூடும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு என்று கூடுதல் பொறுப்புகள் வரும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். குழப்பம் வேண்டாம். அன்புடன் செயல்படுங்கள். கோபப்படாமல் இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அப்படியே இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சுரிஷம். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும்.
காரியங்கள் உங்களுக்கு சூடு பிடிக்க தொடங்கும். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நண்பரிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. கெட்ட சகவாசனை அடியோடு ஒழிக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். தங்கு தடையின்றி உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகுங்க. கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். திருவாதிரை இன்று நல்லவர்களின் நட்பு ஏற்படக்கூடும். நிதானமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். விலகி சென்றவர்கள் இன்று மீண்டும் வரக்கூடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க என்று நீங்க முக்கியமான காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும். புனர்பூசம் என்று உங்களுக்கு வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. தங்கு தடையின்றி நீ பணிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல நிலைக்கு வாழ்க்கை எடுத்து செல்வீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் அலட்டிக் கொள்ளாமல் முடித்து காட்டுவீர்கள். என்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. கடகம் ராசினியர்கள் என்று தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக கூடும். நுட்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கூடுங்க. எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாக கூடும். புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடுங்க. சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கால தாமதமாகத்தான் கைகூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. என்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புது விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று மகிழ்ச்சியும் கூடுதல் பொறுப்புகளும் வரக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடையின்றி நடைபெற கொடுங்க. நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். நல்லபடியாக எல்லாம் நடக்க கொடுங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். அப்படி கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பேசி எதையும் தீர்த்துக் கொள்ளுங்கள். கோபமாக இருந்து விட வேண்டாம். என்று உத்தியோகத்தில் வளர்ச்சி இருக்கும். செயல்களில் வேகம் இருக்கும். தொழிலதிபர்கள் புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று நல்ல விஷயங்கள் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் வரக்கூடும். விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் அனைவரும் பெருமைப்படுவது விதமாக நடந்து கொள்வீர்கள். வியாபார போட்டிகளை இன்று சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்டு தடைப்பட்டு வந்த காரியங்கள் மீண்டும் நடைபெறக்கூடுங்க. முயற்சி திருமணையாக்கக்கூடும். நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பூசம் இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் இன்று வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆயில்யம் இன்று உங்களுக்கு பணப்பழக்கம் சீராக இருக்கக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பல வகையில உங்களுக்கு ஏற்றங்களும் இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று மனசுக்கு பிடித்த மாற்றத்திற்கு சென்று வருவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுலபமாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க சந்தோஷமாக உங்களால வழிநடத்தி செல்லக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் என்று ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். அபாரமான நினைவாற்றல் ஏற்படக்கூடுங்க. பழைய பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கட்டுவீர்கள். சிம்ம ராசினியர்கள் தேவையான பண உதவியை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். என்று அடுத்த ஒரு பிரச்சனையில நீங்க துளி கூட தலையீடுகள் செய்ய வேண்டாம். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு உறவினர்களின் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் கூடுங்க. வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். நல்லபடியாக யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்பட கொடுங்க.
எல்லோருக்கும் இன்று நீங்க உதவியாக காணப்படுவீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடக் கூடுங்க. தொழில் ரகசியங்களை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். என்று கொஞ்சம் பதட்டம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதல்ல கொஞ்சம் விட்டு கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிக நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காதலுக்காக நீங்க எந்த ஒரு முடிவும் இல்லத்தில் பேசித்தான் எடுக்க வேண்டியிருக்கும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. மிதமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். சாதகமான நல்ல சூழலும் வெளிப்படக்கூடும். அலுவலகத்தில் பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். பூரம். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்குங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. என்று நீங்க வேக வேகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். உத்திரம். என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பேச்சு செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எல்லோரும் மத்தியிலும் இன்று தலை நிமிர்ந்து நடைபெறுங்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்பட வேண்டும். இன்று உங்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று பணி சுமை கண்டிப்பாக கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் இன்று கனவுகள் நனவாக கொடுங்க. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. சிறந்த செயல்பாடுகளை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் செய்து வருவீர்கள். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகுங்க. உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். இன்று வேலையின் காரணமாக சில விஷயங்கள்ல தாமதம் இருக்கும். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். வழக்கமான பணிகளை மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சொத்து சார்ந்த வகையில முன்னேற்றம் இருக்குங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் யோசித்து செய்வது மிக நல்லது. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டினை அக்கறையாக மேற்கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு மனசு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அனுகூலமான நல்ல செய்திகள் வரக்கூடும். சுபகாரியங்கள் திட்டமிடுதலுக்கு ஏற்ப சிறப்பாக நடைபெறக்கூடும். திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெற்றோர்கள் வழியில் இருந்த பகை கண்டிப்பாக நீங்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குங்க. பெண்கள் இன்று விரைவாக பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதலில் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிக நல்லது. காதலுக்காக நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் உங்களால சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மாணவர்கள் என்ற தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க செயல்களை வேகம் கூடிவிடுங்க. மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. நல்ல லாபம் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். விருது விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். அத்தியாவசிய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அஸ்தம். இன்று
மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. இருந்தாலும் குழப்பங்களை மட்டும் பெரிதுபடுத்த வேண்டாம். சித்திரை, இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. பல நெருக்கடியிலே கடந்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உற்றார் உறவினர் வகையில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று பெறுவீர்கள். பொது பிரச்சனைகளை மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். இன்று காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்குங்க. குலதெய்வ வழிபாட்டை முடிந்தால் மேற்கொள்ளுங்கள். எதிலும் பொறுமையாக இருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்க கொடுங்க. மகிழ்ச்சியான தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். எப்படியாவது சாதித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல சுப செய்திகள் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டுங்க. புதிய முயற்சிகளை ஈடுபடாமல் வழக்கமான பணிகளை மட்டும் ஈடுபடுவது நல்லது. கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். சொத்து சார்ந்த வழக்குகளை வெற்றி கிட்டும். தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களால் போற்றப்படுவார்கள். கடனும் தாமதமின்றி கிடைக்குங்க. தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெற முடியும். தொழில் வியாபாரிகள் கொள்முதல் சரக்குகள் அனைத்தையும் விற்பனை செய்து விடுவார்கள். இந்த காரியங்களை பொறுத்தவரை கொஞ்சம் திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் தெளிவு ஏற்பட வேண்டும். என்று வியாபாரிகள் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி இருக்குங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். காரியங்களை பொறுத்தவரை யோசியுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். பணத்தை மட்டும் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நினைத்தபடி எல்லாம் நடக்க கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கையெழுத்தாகும். இன்று ஏற்றுமதி இறக்குமதி துறையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செயல்படுத்துவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டப்படாமல் இருக்க பாருங்கள். இல்லத்திலும் கலந்து பேசுங்கள். அப்பொழுதுதான் நல்லதொரு முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆடை போன்ற விஷயங்கள்ல நாட்டம் செல்லும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். படிப்பிலும் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது சிறப்பை கொடுக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிட வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். இல்லத்தில் கூதுகளும் பிறக்கும் சம்பவம் நடைபெறக்கூடும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களிலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். அதாவது சுற்றுச்சூழ சூழ்நிலையை நீங்க சமாளித்து விடுவீர்கள். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேண்டாத செலவுகள் வேண்டாம். எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வேறு எதிலும் ஈடுபட வேண்டாம். சுவாதி, இன்று தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கைகூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். பிள்ளைகளால் இன்று பெருமை ஏற்படக்கூடுங்க. கனிவுடன் பேசி இன்று காரியம் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு தாமதித்த பணிகள் சூடுபிடிக்கும். மகிழ்ச்சிகரமான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விசாகம், இன்று உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். சகோதர சகோதரால் ஏற்பட்ட விலங்குகள் விலகி செல்லக்கூடும். நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடைய கொடுங்க. உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் இந்த வீட்டில் கூதுகளும் பிறக்கக்கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். புதிய முயற்சிகளை இன்று நீங்க முன்னேற்றகரமாக செயல்படுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிலும் லாபம் கூடிவிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பிள்ளைகள் வழியில் நல்லதொரு செய்திகள் கேட்க கொடுங்க. செல்வ நிலையம் சீராக இருக்கக்கூடும். மருத்துவ செலவுகளை ஓரளவு ஈடு கட்டிக் கொள்வீர்கள். இன்று நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க கொடுங்க. அதிகாரியிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத தன லாபம் உண்டாகும். உறவினர் நண்பர்கள் வருகையால் வீட்டில் கூதுகாலம் பிறக்க கொடுங்க.
புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். எந்த ஒரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நினைத்தபடி நல்லதொரு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். இதுவரை சகோதர மத்தியில் இருந்து வந்த சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. ஏற்ற மிகுந்த வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். செய்ய நினைத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். அதனை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறக்கூடும். பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பிடிவாத குணத்தை கொஞ்சம் தலைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. பெண்கள் திட்டமிட்டு எதையும் செய்தால் வெற்றி இருக்கும். காதல் மட்டுமே குழப்பத்தை கொடுக்கும். முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக நல்லது. காதலுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்கவும் வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். எல்லாம் பொறுமையாக செல்லட்டும். இன்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்குங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகும். மதிய வேலையில உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படக்கூடும், எடுத்துக்கொள்ளுங்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்கும். உற்பத்தியும் லாபமும் சீராக இருக்கக்கூடும். வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. அனுஷம். இன்று கூடுதல் கவனத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெளியூர் பயணத்தை அற்புதமாக மேற்கொள்வீர்கள். அதிக உற்பத்தியும் தொழில லாபத்தையும் பெற முடியும். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. வழக்கமான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கவனம் குறைவாக மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். சொத்து சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். வழக்குகள்ல கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். கேட்டை. இன்று விவசாய துறையில் உள்ளவருக்கு முன்னேற்றம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். வியாபாரத்தை தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கென்று நல்ல பெயரை உருவாக்கம் செய்து கொள்வீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்ட கொடுங்க. தொழிலும் சிறப்பாக விளங்க கொடுங்க. இன்று அரசியல் துறையில் சார்ந்தவரின் நட்பு கிடைக்கக்கூடும். பைனான்ஸ் போன்ற துறைகள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் வளர்ச்சி கூடிவிடும். முயற்சிகள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சகோதர ஒற்றுமை இன்று ஏற்படக்கூடும். எதிலும் யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். நல்ல காரியங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல திருப்பங்கள் இருக்கும். பிள்ளைகளால் அவ்வப்போது டென்ஷன் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். சில பணிகள் தாமதமாக இருந்தாலும் மீண்டும் வரக்கூடும். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் பிரச்சனை கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுங்க. இறைவன் சரணாகதி அடைவீர்கள். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சக ஊழியரிடம் எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப நல்லது. மேல் அதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். நினைத்தபடி உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கூடும். இன்று எதிர்பார்த்தபடி லாபமும் சீராக வரக்கூடுங்க. பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற வேலையை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று விருப்பங்களும் திருப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதல மட்டுமே கொஞ்சம் குழப்பம் இருக்கும். பல நெருக்கடிகள் இருக்கும். சமாளித்து தான் முன்னேற வேண்டியிருக்கும். காதலை பொறுத்தவரை பதட்டம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வழக்கமான பணிகளையும் அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் எதிலும் மகிழ்ச்சி கொடுங்க.
அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று மற்றொரு மத்தியில் தலை நிமிர்ந்து நினைப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்கும். என்று தடைப்பட்டு வந்த சுபகாரி பயிற்சிகள் தங்கு தடையின்றி நடைபெற கொடுங்க. பூராடம். இந்த நாள் உங்களுக்கு அதிகாரத்துறையுடன் காணப்படுவீர்கள். வியாபாரத்தை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். நல்லதொரு சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். என்று எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி இருக்கும். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள் வரக்கூடுங்க. அரசாங்க வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம். என்று உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். என்று வெற்றி பெறுவதற்கான சூழலாம் இருக்குங்க. முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் ஒன்று, உங்கள் வேலை ஒன்று என்று இருக்க பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். ஏற்ற மிகுந்த சூழலை ஏற்படுத்தும். பதட்டம் இல்லாமல் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று நீங்க சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்பட கூடுங்க. மகரம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். மகிழ்ச்சி எல்லாவற்றிலும் ஏற்படக்கூடும். சிக்கல்கள் எல்லாம் ஓரளவு தீர்ந்து விடக் கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனையான என்று காலங்களை எல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வேக வேகமாக சில பணிகள் நடைபெறக்கூடும். கூடுதல் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. என்று ஏற்ற மிகுந்த வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்வ சேர்க்கையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட கொடுங்க. பல பிரச்சனைக்கு இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவும் கிடைக்கக்கூடும். என்று நல்லதொரு தருணத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நலம் தரும் வேலைகளையும் ஈடுபடுவீர்கள். காலப்போக்கில் உங்கள் பிரச்சனைகள் சரியாகுங்க. என்று உங்களுக்கு நிம்மதியான உறக்கமும் ஏற்படக்கூடும். பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. என்ற கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யமும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சீராக நடைபெறக்கூடும். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொலைபேசி வழி தகவல் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். புதிய முயற்சிகளை மட்டும் தாமதித்து செய்ய வேண்டாம். எதிலும் நிதானமாக செயல்பட்டால் காரிய வெற்றி காண முடியும். பெண்கள் என்று அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் கவனமாக செயல்படுங்கள். நஷ்டம் இல்லாமல் எதிலும் செயல்படுங்கள். என்று பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தில் பணி சுமை இருக்க கொடுங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். காதல் குழப்பத்தையே கொடுக்கும். சில முடிவுகளை தெளிவாக எடுப்பது மட்டும் நல்லது. இல்லத்தில் கலந்து பேசிதான் எதையும் கொண்டு வர வேண்டும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளை ரொம்ப சுலபமாக எடுப்பீர்கள். சுலபமாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதானமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சரக்குகளை விற்பனை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். இன்று முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அதிகாரத்துறையுடன் காணப்படுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம். என்று நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். செயல்கள் உங்களுக்கு வேகம் ஏற்படக்கூடும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல தகவல் வரக்கூடுங்க. இன்று தேவையான பணம் இருப்பதினால் திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். இறைவன் வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். ஆலய வழிபாடு கூட மகிழ்ச்சியை கொடுக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. அவிட்டம். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். தங்கு தடையின்றி பணிகள் நடைபெறக்கூடும். ஏற்ற மிகுந்த சூழல் ஏற்படக்கூடும். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். போட்டி விற்பனையாளர்கள் தொழிலை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். நிதானமாக செயல்பட்டால் இன்று முன்னேற்றம் இருக்குங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று நீங்க விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். எதிர்பார்த்த பணமும் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். நேர்மை மிகுந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வகையில
முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். பிள்ளைகள் வழி நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. காரியங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பணியின் நிமித்தமாக கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படக்கூடுங்க. என்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்கும். கூடுதல் பரபரப்புடன் என்று செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சிக்கல்களும் வந்து செல்லுங்க. அதனை நீங்க சமாளிக்க வேண்டியிருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படக்கூடுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை தேடும் இளைஞர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிட்டுங்க. பிரிந்து சென்ற தம்பதியர் மீண்டும் ஒன்று சேரக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். தங்கு தடையின்றி பணிகள் நடைபெறக்கூடும். எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் யோசனையை கேட்டு கண்டிப்பாக நடக்க கொடுங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடும் நான் என்ன சொல்ல முடியும். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன பதட்டம் கொஞ்சம் இருக்கும். பெண்கள் எடுத்த வேலையும் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பெண்களுக்கு என்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று குடும்பத்துடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல மட்டுமே நெருக்கடி இருக்குங்க. காதலை பொறுத்தவரை அவசரப்படாமல் பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் ஓரளவு சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. ஏகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலில் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் செயல்களை வேகம் கூடிவிடும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உடன் பிறப்புகளுக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று நீங்க மனசுக்கு பிடித்த மாநிலத்திற்கு சென்று வருவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகக்கூடும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுடைய மனசுக்குள் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் வழிநடத்துவது உங்க கையில் உள்ளது. சதயம் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அவருடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடக்க பாருங்கள். எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். போராட்டாத்தி என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் வெற்றி ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். யாரையும் இன்று நீங்க மதித்து நடப்பது மிக நல்லது. நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். பேச்சை குறைத்துக் கொண்டு பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று சிக்கல்கள் ஓரளவு தீரும் நான் என்று சொல்ல முடியுங்க. பரபரப்பு கொள்ள வேண்டாம். மீனம் ராசினியர்கள் இன்று எடுக்கும் முடிவுகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். தேவையான பணம் இருப்பதினால் திடீரென ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணங்களிலிருந்து நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். சுப செய்தியில் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். தேவையான பணம் இருப்பதினால் சில நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. வேலையின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடும். பாராட்டும் புகழும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. கூடுதலாக இன்று நீங்க உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. நண்பரிடம் கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்து முடியும் ஒன்று காரியம் கண்டிப்பாக கொஞ்சம் கால தாமத்துடன் முடிய கொடுங்க. அந்நிய தேச பயணங்கள் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றியும் கொடுக்கும். பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய திட்டங்கள் கண்டிப்பாக ஒரு பக்கம் கை தான் செய்கின்றது. முயற்சி பண்ணுங்கள். உடன் பிறந்தவர்களுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நல்லதொரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும்.
பெற்றோர் வழியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பகைகளும் கண்டிப்பாக நீங்குங்க. வழக்குகள் கூட சாதகமாக இருக்கக்கூடும். பெண்கள் என்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை ஓரளவு செய்து முடிப்பீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் என்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் வேண்டாம், குழப்பம் வேண்டாம். காதல கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. மாணவர்கள் இன்று சிறந்த முறையில் எடுத்துக்காட்டு உள்ள நபராக காணப்படுவீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் அணியணை வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி நெடிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். வழக்குகள்ல ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடம் உண்டாக கூடும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தர ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்பார்த்த காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த இடத்திற்கு மாறுதலை கண்டிப்பாக அடைய முடியுங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். உத்திரட்டாத்தி மனோதைரியம் ஏற்படக்கூடும். உழைப்பாலும் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடுங்க. எதிலும் சந்தோஷம் கண்டிப்பாக கூடும். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் கண்டிப்பாக கூடுங்க. நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள் என்று உங்களுக்கு முயற்சி பலிக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரேவதி பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். தொழில்முறை பயணங்கள் ஏற்றத்தை கொடுக்கும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கூடுங்க. நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். என்று உங்களுக்கு நிதி நிலைமை சீர்படும் நான் என்று சொல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.